இப்போ ரீசெண்ட் டைமில் என்னதான் டெக்னாலஜி அடுத்தடுத்த லெவலை நோக்கி போயிட்டே இருக்குது, நம்மளும் அது பின்னாடியே போயிட்டே இருந்தாலும் ஒரு பக்கத்து இந்த டெக்னாலஜி இல்லாமல் மொபைல் ஃபோன் சோசியல் மீடியா இல்லாத ஒரு டிவைஸை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஆன்டி ஸ்மார்ட் ஃபோன் டிவைசஸ் அப்படின்ட்டு ஒரு சில டிவைசஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் என்னோடய ஒப்பீனியனே சேர்த்து இந்த ஆன்டி ஸ்மார்ட் ஃபோன் டிவைஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு டெக் பிக்சர். நம்மள நிறையா பேர் எப்படியாச்சும் இந்த ஃபோல்டபுள் ஃபோன் ஃப்ளிப் ஃபோன்லாம் வாங்கிடணும், இல்லை அது பட்ஜெட்டில் கிடச்சா நல்லாயிருக்கும், இல்லை S24 அல்ட்ரா மாதிரியான கேமரா யூஸ் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு போயிட்டுருக்கும் போது இந்த பக்கம் நான் சொன்ன மாதிரி ஆன்டி ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற ஒரு கல்ச்சரும் வந்துட்டு தான் இருக்குது. இது ஒன்றும் கிடையாது. இப்போ சோசியல் மீடியா மொபைல் ஃபோன்லேயே நம்ம அடிக்ட் ஆகிருக்கோம். எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம ஒர்க்கில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வர்றதுக்கு முன்னாடி எந்தளவுக்கு கான்சென்ட்ரேட்டடாக இருந்தோம், இப்போ எந்தளவுக்கு கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ்லேயோ ஸ்டடியிலேயோ முன்னாடி கான்சென்ட்ரேட் பண்ணதுக்கு இப்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அது குறைஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் இப்படி இல்லாமல் அடிக்ட் ஆகாமல் நம்மளோட ஒர்க்கு நம்மளோட ப்ராடக்டிவிட்டி வந்து அதிகமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆன்டி ஸ்மார்ட் ஃபோன் டிவைசஸ் அப்படின்ட்டு வந்திருக்கு. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட் ஃபோன் 2 அப்படின்ற ஒரு டிவைசஸ் பற்றி பார்ப்போம். இது ஒரு டச் ஃபோன் தான், ஆனால் நம்மளுக்கு எது ரொம்ப மஸ்ட்டாக நீடாக இருக்குமோ அந்த ஃபீச்சர் மட்டும்தான் இதில் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கால்குலேட்டர், காலண்டரு, டைமு, கான்டாக்ட்ஸு, இந்த மாதிரியான ரொம்பவுமே மஸ்ட் நீடான ஃபீச்சர் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. இது எப்படி வந்து வாங்கினாங்க, இது வந்து சக்ஸஸ் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முந்தின ஒரு வெர்ஷனில் வெறும் கால் மட்டும்தான் பேசிக்கிற முடியும், பார்க்குறதுக்கே கால்குலேட்டர் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் தான் செகண்ட் வெர்ஷனாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரியா பங்க்ட் ஃபோன் M02 அப்படின்ற ஒரு ஃபோன் இருக்குது. இதுவாது பரவாயில்ல, டச் ஃபோன். அது வந்து டச் கூட கிடையாது, இது ஒரு கீபேட் மொபைல் தான். இதுலேயுமே வந்து இந்த லைட் ஃபோன் கான்செப்ட் தான், வெறும் ஜஸ்ட்டு ரொம்ப மஸ்ட் நீடான ஃபீச்சர் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆன்டி ஸ்மார்ட் ஃபோன் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மொபைல் ஃபோனுக்கு ஆல்டரான ஒரு டிவைஸ் வந்துக்கிட்டு இருக்குது. அது இப்போ ஏஐ ஃபீச்சர்லாம் வச்சு அதில் வந்து முக்கியமாக பேசும் பொருளான ஒரு 2 டிவைஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஹியூமன் ஏஐ பின் அப்படின்ற ஒரு டிவைஸும் ராபிட் R1 அப்படின்ற ஒரு டிவைஸும். இது 2 பற்றி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே சேம் கான்செப்ட் தான். இதில் வந்து வாய்ஸ் மூலியமாக வந்து நீங்கள் ஏதாவது கொஸ்டின் கேட்கலாம், அதுக்கு ஆன்சர் பண்ணும். அது போக ஒரு கேமரா இருக்கும். உங்களுக்கு தெரியாத ஒரு பொருள் இருக்குன்னா அது என்ன அப்படின்னு கேட்டுக்கலாம், இல்லை அதை பற்றின மித்த டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கலாம். ஸோ இவ்வளோதான் இதோட கான்செப்ட். ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ராபிட் R1 அப்படின்ற டிவைஸில் டிஸ்பிளே இருக்கும், ஹியூமன் ஏஐ அப்படின்ற டிவைஸில் டிஸ்பிளே இருக்காது. அதுக்கு பதிலாக வந்து ஒரு ப்ரொஜெக்டர் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒன்று கொஸ்டின் கேட்டுட்டு இப்படி கையை வச்சிங்கன்னா அது வந்து அதில் டிஸ்பிளே ஆகுது. அவ்வளோதான் இது 2 கான்செப்டும். ஸோ இதை பற்றி பேசணும் அப்படின்னா இந்த மாதிரி டிவைசஸ்லாம் வர்றது நல்லது தான். இன்னுமே ஒரு சில பேர் வந்து இந்த மொபைல் ஃபோன் சோசியல் மீடியாவிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது, மொபைல் ஃபோனை அவாய்ட் பண்ணுற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து இந்த மாதிரி டிவைசஸோ இந்த மாதிரி மொபைல் ஃபோனோ வாங்குறது ஒரு குட் தான். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போது நம்ம ஆவரேஜாக ஒரு மொபைல் ஃபோன் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 15,000 ரூபாய் பட்ஜெட்லேயே எல்லா ஃபீச்சரும் மோஸ்ட்லி கவர் ஆகிற மாதிரியான ஒரு மொபைல் ஃபோன் நம்மளால் தாராளமாக வாங்கிட முடியும். ஆனால் இப்படி வர்ற டிவைஸ் எல்லாம் எவ்வளோக்கு விற்கிறாங்க தெரியுமா? லைட் ஃபோனு $299 25,000 ரூபா, அந்த பங்க்ட் ஃபோனு அதுவும் $299 25,000 ரூபா, ராபிட் R1 $199 17,000 ரூபா. ஆனால் இவனெல்லாம் கூட விட்டுருவேன். இந்த ஹியூமன் ஏஐ பின்னு விற்கிறான் பாரு, ஒன்னே தாண்டா வச்சு செய்யணும். எவ்வளோக்கு விற்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $699 58,000 ரூபாய்க்கு நார்மல் வேரியண்ட்டுன்னு விற்கிறான், மேட் பிளாக் அப்படின்ட்டு. இதுலேயே பாலிஸ்ட் குரோம் அப்படின்ற ஒரு சில்வர் ஃபினிஷிங்கில் உள்ள இந்த டிவைஸு $799 67,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது போக அதுக்கு சார்ஜிங் கேஸு தனியாக வாங்கணுமா, சார்ஜிங் பேடுலேருந்து எல்லா அக்சசரிஸும் தனியாக தான் வாங்கணுமா. வாங்கும்போது இந்த ஒரு ஏஐ பின்னு மட்டும்தான் கொடுப்பாங்களாம். இதில் இந்த டிவைஸை வாங்கி அப்படியே வேறு யூஸ் பண்ண முடியாமல் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் வேறு பண்ணணுமா, அதுக்கு $24 2,000 ரூபா. அதாவது இந்த டிவைஸ் கூடவே இதுக்கான அக்சசரிஸ் எல்லாத்தையும் சேர்த்து வாங்கணும் அப்படின்னா $1,266 1,06,000 ரூபா கொடுத்து வாங்க வேண்டியது இருக்குது. இது எல்லாத்தையும் கூட விட்டுருவேன். ஆனால் இது ஆப்பிள் மாதிரியே கேபிளுக்கு $29 2,500 ரூபா போட்டு விற்றுக்கிட்டு இருக்கான். அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரியான டிவைசஸ்லாம் வர்றது வந்து ரொம்பவுமே நல்லது தான், வரவேற்கத்தக்கது தான். ஆனால் இவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்கினீங்கன்னா எப்படிரா விற்கும்? இதுக்கண்டிதவே விவரமாக நம்ம ஊர் பக்கம்லாம் கொண்டு வராமல் மேற்கத்திய அயல் நாடுகளில் மட்டும் விற்றுக்கிட்டு இருக்கான். நம்ம ஊரில் வந்தால் ஓடாதுன்றது இன்னொரு விஷயம்.
இந்த மாதிரி ஃபோனில் இருந்து ஸ்மார்ட் ஃபோனு சோசியல் மீடியாவிலேருந்து வெளியில் வரணும், அதுக்கு ஒரு டிவைஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா இவன் 2000 ரூபாய்க்கு வந்து ஒரு கீபேட் மொபைலே வாங்கிட்டு போயிடலாம். அதுலேயும் பட்டன் ஃபோன்லேயே ரொம்ப பிராண்டடான ஃபோன் வாங்கணும் அப்படின்னாலே அதிகபட்சம் 4000 ரூபாய்க்கே நோக்கியா விற்கிறான். ஃப்ளிப் ஃபோனில் சூப்பராக இருக்குது. அதுவும் நம்ம ஊர் கடைகளில் வந்து பேரம்பேசி வாங்கினா இன்னும் கம்மியாக வாங்கலாம். அதில் அமேசானில் வந்து ஆஃபர் போட்டு அதில் வாங்கினா இன்னும் ஓரளவு கம்மியாக வாங்க முடியுது. ஸோ இதில் நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி டிவைசஸ் வரலாம். இப்போ ஒரு நார்மலாக ஒரு மொபைல் பட்டன் ஃபோன் அப்படின்னா அதில் ரொம்பவுமே பேசிக்கான ஃபீச்சர் தான் இருக்கும். இது கூடவே இந்த ஆன்டி சோசியல் மீடியா அதில் வந்து ஒரு சில இந்த மெசேஜ், வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரியா, இல்லை இப்போ இருக்கிற ஏஐ சாட் ஜிபிடி அதை மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரியா இப்போ வந்துச்சு இல்லை ஹியூமன் ஏஐ, ராபிட் R1 அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபீச்சர்லாம் வச்சு அப்படி கொண்டு வரலாம். ஸோ அது வந்து நல்லா இருக்கும். ஆனால் ரேட்டு கம்மியாக விற்கிறோம். ஸோ இதுதான் வந்து என்னுடைய கருத்து. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய்.